அப்பா அம்மா சம்பளத்திலே உட்காந்து சாப்பிட்டு வளர்ந்து கஷ்டமே தெரியாத பிள்ளைங்களையும் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு எல்லாமே இருந்து கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்து கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா பென்ஷன் வாங்கி தாத்தா பாட்டி பென்ஷன் வாங்கி அதில் நல்லா சாப்பிட்டுட்டு வசதியாக வாழ்கிற பிள்ளைங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் நிறைய லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுலையும் எல்லாத்தையும் நான் பழகியிருக்கேன். ஆனால் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு சூழ்நிலை யாருக்கோ எங்கேயோ எதுலேருந்தோ ஒரு பிரச்சனை அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே பூமியில் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. அதே சமயம் அதிகபட்சம் நம்ம வாயே தான் நமக்கு பிரச்சனையாகவும் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் லைஃப் ஸ்டைல் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட போயிருப்பாங்க. சின்ன வயசுலேயே படிக்காதவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல அதிகாரிகளாக இருக்காங்க. படித்தவங்களாம் சாதாரண ஃபீல்டில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. படிப்பு எந்த காலத்துலேயும் பேருக்கு பக்கத்தில் போடப்படுற ஒரு டிகிரி தான். ஆனால் படிப்பை நம்பியே வேலை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படித்தவங்களோட படிக்காதவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் அதை கொண்டு எடுத்தெடுத்த பிஸ்னஸை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய நாலேஜ் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் படிப்பு தான் பெரிய பொக்கிஷன்ட்டு மலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறவங்களையும் பார்த்துருக்கேன். படிப்பே இல்லைனாலும் கை நிறைய சம்பாதிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ பேரை நான் மீட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். யாராலையும் கஷ்டப்படாமல் ஒரு வேளை சோறு கூட வாயில் வைக்க முடியாது. அப்படியே கஷ்டப்படாமல் நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் சரி, அந்த சோறை பிசைஞ்சு வாயில் வைக்கணும்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன்.